தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இடைவிடும்படியாக. வல்ல பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையும் இரக்கும் தயை நிறைந்தவரே, அப்பாம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தேவரீர் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே ஆவியானவரை நீர் கிரியை செய்யும்படியாய் உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வருகிற புதன்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்கள் ஜெபத்துக்காக நான் எஸ்சி கேம்ப் போவேன். அல்லது இறங்கமா அப்படி போகலைன்னா வீட்டிலே ரூமில் ஜெபத்தில் இருப்பேன். நல்லவன். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மதிய வேலைக்கு மேலே, மாலையிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரையிலும் எஸ்சி கேம்ப் போனால் அல்லது இங்கே ஜெபத்தில் இருக்கிறன்னு சொல்லி திட்டப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ள கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் பார்த்து செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பார்த்து செய்யுங்கள் அப்படின்னா ஏதோ பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு அந்த அர்த்தத்தில் இல்லை. ஏதோ பார்த்து பண்ணுப்பா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த அர்த்தத்தில் இல்லை. பார்த்து செய்யுங்கள் அப்படின்ற காரியம் என்னென்னா, உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்து, அந்த அர்த்தத்தில் நீங்கள் பார்த்து என்ன செய்யப்படுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். அல்லேலூயா. பார்த்து செய்யுங்கள் அப்படிங்கிறதான் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், ஆண்டோட வார்த்தை கேட்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியம், முக்கியமாக நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அன்பு அன்பு என்று அந்த வசனம் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வாரம் செய்தியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்தியும், 2 செய்தியும் ரெண்டாய் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒரே காரியம்தான். இந்த 2 செய்தியை மாத்திரம், இன்றைக்கு செய்தியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்தி மட்டும் நம்ம இது வரைக்கும் கேட்ட செய்தியெல்லாம் கூட அபியாசப்படுத்தலை, ஏதோ அப்படி விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு செய்தியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்தியும் மட்டும் என் வாழ்நாள் முழுக்க அபியாசப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கவனமாக இன்றைக்கு செய்தியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்தியும் கேட்கறது மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அவைகள் இப்படி செய்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால், யாராக இருந்தாலும் நம்ம இல்லை, யாராக இருந்தாலும் சரி, இந்த வாரம் அடுத்த வாரம் செய்தி நான் என் லைஃப் ஃபுல்லாக கடைபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாலே, நிஜமாக சொல்கிறேன், நம்மளோட வாழ்க்கை தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி இந்த நாள் செய்தியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்தியும், சரிங்களா? ஏன்னா 2ஆக பிரித்ததுக்கான தெளிவாக காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போது இந்த நாள் விசேஷமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாரா. அல்லேலூயா. செய்தி உங்களுக்கு செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கு முதல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னா, செய்தி பிரசங்கிக்கிறவங்களுக்கு தான் செய்தி கிடைக்கும், சரிங்களா? அப்போ நான் இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நான் வேர்ட் ஸ்டடின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது, இதில் இருக்கிற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே சொல்கிறேன், உள்ளத்தை ஆழமாய் தொட்டது.
கண்ணாடி போல இந்த வசனம் முன்னாடி நிற்குது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இதில் இந்த வசனத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கும் போது உள்ளம் உடையுது. வசனம் எப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னும் போது உள்ளம் உடைந்தது. அதனால சொல்கிறேன், நானும் ஆண்டோட ஒப்பு கொடுத்து தான் வந்து பிரசங்கிக்கிறேன். அதனால் பிரசங்கன்றது உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அப்போது முதல் செய்தி எனக்கு தான் கிடைக்கும். அந்த செய்தி எனக்கு கிடைச்சதுனால சொல்கிறேன், அதை புரிந்து கொண்டனால, அறிந்து கொண்டனால சொன்னேன். இந்த வாரம் அடுத்த வாரம் செய்தி ரொம்ப முக்கியமானது. இதை என் லைஃப்பில் நான் கடைசி மூச்சு வரை இல்லை இயேசு வருகை வரையும் நான் அபியாசப்படுத்துவேன் மட்டும் சபையில் நம்ம எல்லாரும் முடிவு எடுத்துட்டோம்னு வைங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், எழுப்புதல் பேசுகிறது இந்த சபையில் தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உண்மை, நான் சொல்கிறது உண்மை. சரிங்களா? அப்போ அப்படி என்ன காரியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், கூர்ந்து கவனிக்கிறவங்களா என்ன செய்யணும், காணப்படணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எங்கேயும் நம்ம ஃப்ளோட் ஆகாமல் ஆவியில் இங்கே இருந்து செய்தி கேட்கலாம். ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ இங்கே அன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏதோ கவனிங்க, ஏதோ திடீர்னு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு இந்த வார்த்தையை டக்கென்று ஒரு திடீரென்று அன்பிலே என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற காரியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த புக்கிலேயே எபேசியர் நிருபத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொல்லி எபேசியர் நிருபத்திலே பார்த்தோம்னா 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:4 நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாக இருப்பதற்கு உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தமக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அல்லேலூயா. அப்போ அந்த எபேசியர் 1:4 கவனிங்க. எபேசியர் 1:4 நமக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பின் காரியத்தை குறித்து சொல்கிறது. அந்த அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக இருக்கும்படியாக நாம் உலகம் தோன்றதுக்கு முன்னே நம்மை அவர் முன்னறிந்து முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று அந்த வசனம், நம்மை அவர் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் தேவனுடைய நோக்கத்தை, எத்தனையோ பேர் இருக்க உன்னை ஆண்டவர் ரட்சித்து சபைக்குள்ள வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன, அவருடைய அந்த உன்னதமான நோக்கம் என்னன்னு சொன்னால், அவர் தெரிந்து கொண்ட அந்த தேவனுக்கு முன்பாக நீ அன்பிலே பரிசுத்தமுள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எடுத்த எடுப்பில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றதுன்னு சரி நம்ம பார்க்கிறோம். அதே போல் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அப்ளிகேஷன் காரியம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பினால் ஒருவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள் சொல்லிட்டு, சரியா? உடனே சொல்ல மனத்தாழ்மை, நீடிய பொறுமை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான்களாக நடவுங்கள்ன்ற இடத்துல அன்பு வராமலே இல்லை. அன்புனால என்ன பண்ணுங்க, ஒருவர் தாங்கி. கவனிங்க, எபேசியர் 1:4 நமக்கும் தேவனுக்குள்ள அன்பை குறித்து பேசுதான். அவருக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். இந்த வசனம் சொல்லுது, 2ஆம் வசனம் போடும் வசனம் இல்லை, இந்த வசனம் சொல்லுது அன்பினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினால் நமக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். எபேசியர் 1:4 நமக்கும் தேவனுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். எபேசியர் 4:2 பார்த்தா சரியா, நான் இப்போ எபேசியர் 1:4 தேவனுக்கு நமக்குள்ள, எபேசியர் 4:1 அப்படி வச்சுக்கிடுங்க, சரியா? ஏன்னா 4:1 தான் ஆரம்பிக்குது. எபேசியர் 4:1 நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அன்பின் காரியமாக, அன்பினாலே நீங்கள் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவி ஒருமை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லப்பட்டு, அப்போது மறுபடியும் அந்த அன்பின் குறித்து, அந்த அன்பை காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறத செய்கிறோம், பார்க்குறோம். நம்ம அப்போது வசனத்தை கை கொள்ளுறது கூட, நம்ம ஆண்டோர் கீழ்ப்படுகிறது கூட, வசனத்தை கை கொள்வது கூட எதனால் கை கொள்ளணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அப்படின்னா, கஷ்டமாக இல்லை, முகம் சுழிச்சிக்கிட்டு இல்லை, சரியா? என்ன இப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை. அவரோட வசனத்தை கீழ்ப்படுகிறது கூட அவர் எப்படி தான் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி விரும்புகிறார் அப்படின்னா, அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவுமான
தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் ஆ, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு ஆ. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அப்ப எப்படி விரும்புறாரு? நம்ம எல்லாரும் அந்த வசனங்களை பாருங்க, யாரையும் விட்டுல வரும். நாம் இனி குழந்தைகளாயிராமல் நாம் எல்லாரும் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்ன செய்ய வேண்டாம்? வளர்வதற்காக அப்படி செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். எப்படி செய்தார்? அதுக்காக தான் அவர் சபையில முதலாவது அப்போஸ்தலன் தீர்க்கதரிசிகளை கொண்டு அஸ்திவாரம் போட்டவர். சபையில சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்களையும் வைத்து நம்ம பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் ஊழியர்களை வைத்து சபை என்று ஒன்று வைத்து நம்மளை கூடி வர செய்து இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஆண்டவர்? இல்லை என்ன செய்யலாம்? பைபிள் பிரிண்ட் பண்ணி ரசிக்கப்பட்டியா, பைபிள் இருக்கா உன்ட்ட, நீ வீட்டிலேயே இருந்துக்கோ, வீட்டிலேயே பைபிள் படி, வீட்டிலேயே ஆராதனை பண்ணு, சரியா? வீட்டிலேயே இருந்துக்கோ, வீட்டிலேயே ஆராதனை பண்ணு, சரியா? அப்படி சொல்லிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கோம், 2-3 பேர் எங்கள் கூடிய நாமத்தில் கூடி வந்திருக்காங்க, மத்தியில் இருக்கிறேன், நேசு இருக்கிறார், ஓகே ரைட், சோத்திரம், நாங்கள் அப்படியே கூடிக்கிறோம் சொன்னால் இல்லை. சபை கூடி வருதல் சில விட்டு போடுங்கள், விட்டு விடாதீர்கள். சபைன்னு ஒன்று ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? அந்த சபையின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபை கூடி வருது ரொம்ப முக்கியம், சரியா? பரிசுத்தவான்கள் ஐக்கியம் முக்கியம். அதுனா அவர் எல்லாரையும் இல்லை, சிலரை மெய்ப்பராகவும், சிலரை போதகராகவும், சிலரை சுசேஷகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக ஏற்படுத்தினார்? நாம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்வுள்ளாக இருக்கும்படியாக. அல்லேலூயா. ஒரு அப்பா குழந்தை நல்லா போஷாக்கு சாப்பிட்டு, நல்லா ஆரோக்கியமான சாப்பிட்டு, நல்லா என் பிள்ளை புஷியா வளரணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுதாங்க அந்த ஆசை தாங்க. அப்போ அது எப்படி சொல்கிறாருன்னா, நீ கூட எப்படி சாப்பிடு, எப்படி இரு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டார், அன்புடன், அதான் விரும்புகிறார். அப்போ இது திடீர்னு எபேசு 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் அவர் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லலை. சரி, எபேசு நிருபத்திலையும் பார்க்கும்போது, இது வரைக்கும் பார்த்த காரியத்தையே பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு, நீங்கள் ஒரு அன்பினால் தாங்கி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, இப்போ எபேசு 5:2 அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் நீங்கள் ஒரு அன்பினாலே தாங்கி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ அப்படிதான் அங்க சொல்லியிருக்கிற காரியம். இப்போ எபேசு நிருபம் மட்டும்தான் அன்பை பத்தி பேசுதா அப்படின்னா இல்லை. முழு வேதாகமும் எதாவது சொல்லுதுன்னு சொன்னா அன்பை பத்தி தான் பேசுது. அல்லேலூயா. ஹோல் பைபிள், முழு வேதாகமும் எதை தான் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னா அன்பை தான் வலியுறுத்துகிறது. என்ன அன்பை வலியுறுத்துது அப்படின்னா, முழு பைபிளையும் நம்ம போய் ஒரு இடத்துல பார்த்துடலாம் அப்படின்னா எங்கே பார்த்துடலாம் தெரியுமா? ஆண்டவரோட கிட்ட ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் நடக்கலாம். மத்திய 22ஆம் அதிகாரத்தில் அங்கே வந்து என்ன செய்யலாம்? முழு வேதாந்தத்துடைய காரியம் என்ன, முழு பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு, சரியா? இயேசுவே சொல்கிறத, கர்த்தராகிய இயேசுவே சொல்கிறத என்ன செஞ்சிட முடியும்? நம்ம அங்கே மத்திய 22ஆம் அதிகாரத்தில் பார்த்துட முடியும். வாசிங்க, 36ஆம் வசனத்தில் வாசிங்க. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும், தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு, இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும், முதல் 5 புக்கும், தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. மற்ற எல்லா புக்கும், ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா இதுல தான் அடங்கி இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு சொல்லவே வேணாம், பக்கம் அன்பு 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 அன்புன்னு தான் சொல்றாரு, சரியா? அப்போ முழு பைபிளே எதை பத்தி பேசுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனிடத்திலே அன்பு, பிறரிடத்திலே அன்பு, சரியா? அதுல எல்லாமே பைபிளோட எல்லாமே உள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு கர்த்தராகி இயேசுவே சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அதனால தான் எபேசில் திடீர்னு அவர் என்ன சொல்லலை அப்படின்னா, நீங்கள் அன்பா நடங்க, அன்பில் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லலை. இப்போ இந்த எபேசு 5ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கவனிங்க, முழு வேதாகமும் நான் சொன்னேன், நியாயப்பிரமாணம். கவனிங்க, ஆண்டு சொன்னார் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம் எல்லாமே இந்த 2 காரியத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது, இந்த 2 கற்பனைக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. ஒன்று பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் அன்பு, இன்னொன்று பிறரிடத்தில் அன்பு.
இப்போ இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனங்கள் இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லும் பொழுது அவை இஸ்ரேல் மக்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கோம் ஆரம்பத்தில், அவங்களுக்கு தானே. அப்போ அவங்க தானே ரிசீவ் பண்ணாங்க. கவனிங்க, அவங்க அப்போ அன்பு தான் அவங்களுக்கு பிரதானமாய் சொல்லப்பட்டது. தேவனிடத்தில் நீ அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு பிரதானமாய் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயமே அன்பு தான் அப்படின்னா. ஆனால் அவங்க ஏன் அதை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, கவனிங்க, அவங்க அதை செய்யலை, அவங்க அதை கை கொள்ளலை. காரணம் என்ன? ஒரு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க பார்த்து செய்யறதுக்கு ஒரு மாடல் இல்லை. எப்படி தேவனை அன்பு கூறுவது, எப்படி பிறரோடு கூட அன்பாக இருப்பது, மற்றவர்கள் எப்படி அன்பு கூறுவது, எங்களுக்கு யாராவது ஒரு எக்ஸாம்பிள் வேணுமே, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மாடல், ஒரு மாதிரி எங்களுக்கு என்னது, முன்மாதிரி, ஒரு மாதிரி எங்களுக்கு வேணும், ஒரு மாடல் எங்களுக்கு வேணும். நாங்கள் பார்த்து செய்யறதுக்கு யாருமே இல்லை. தேவன் சொன்னாரு, நீங்க தான் மாடல், நீங்க மற்ற ஜாதிகளுக்கு மாடலா இருங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு மாடல் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, விட்டாங்க. சரியா? ஆனா இந்த வசனத்தை எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை போடுங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நம்ம இப்போ அப்படி சொல்ல முடியாது, நம்ம யாரும் சொல்ல முடியாது, எங்களுக்கும் மாடல் இல்லையே தேவனே, எங்களுக்கும் முன்மாதிரி பார்த்து செய்யறதுக்கு எங்களுக்கு யாரை பார்த்து நாங்கள் செய்வோம்? தேவனிடத்தில் உம்மிடத்தில் முழு அன்பும் பிறனிடத்தில் முழு அன்பையும் நாங்கள் யாரை பார்த்து செய்வோம்? எங்களுக்கு தெரியாதே. தெர் இஸ் நோ மாடல். இஸ்ரேல் மக்களுக்கு மாதிரி தான் எங்களுக்கு மாடல் இல்லையேன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அங்கே ஒரு மாடல் சொல்லப்படுது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது போல, அவர் செய்தது போல, அவர் நடந்தது போல, அவர் காண்பித்தது போல, அதே போல நீங்களும் என்ன செய்யுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்க பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பவுல் இந்த வார்த்தையை எழுதுறார். இது இயேசுவே இந்த வார்த்தை தான் சொன்னார். சீஷர்கள் சொல்லும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல. அந்த வார்த்தை கவனிங்க. நீங்கள் ஒருவர் அன்பா இருங்க. எப்படி? மாடல் என்ன? மாடல் என்ன ஆண்டவரே? எப்படி நாங்கள் அன்பா இருக்கணும்? நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நான் உங்கள்கிட்ட அன்பு கூர்ந்தது போல நீங்க ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பா இருங்க. அல்லேலூயா. எப்படி அப்படின்னு கேட்காத. நான் உனக்கு மாதிரி காமிச்சிருக்கேன், நான் உனக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கேன், நான் உனக்கு மாதிரி மாடல் காமிச்சிருக்கேன், எப்படி செய்யணும்னு காமிச்சிருக்கேன். நீ என்ன பண்ணு, பார்த்து செய், அவ்வளவுதான். பார்த்து செய், பார்த்து செய். நான் அன்பு கூர்ந்தது போல, நான் எப்படி உன்கிட்ட அன்பு கூர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அது வருவோம், வசனம் பார்ப்போம். அதே மாதிரி, ஜஸ்ட் லைக் தட், அதே மாதிரி நீ என்ன பண்ணு, பார்த்தல அதே நீ செய். அடுத்த வருஷம் சொல்லுவாரு, நீங்கள் இப்படி ஒரு அன்பாக இருந்தா நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த 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 கூட்டத்தில் என்னையா அது, இந்த கூட்டத்தில் என்ன அது, எங்கெங்கயோ பிறந்து வளர்ந்தவங்க ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றா இருந்தாலும் அவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்களேப்பா. அன்புக்கு பஞ்சம் இல்லையே. உண்மையிலேயே நான் அடுத்த வாரம் சொல்கிறேன், நம்ம சபையில் அன்புக்கு பஞ்சம் இல்லை. எவ்வளோ விஷயம் நடக்குது. ஏன்னா நிறைய பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் நாங்கள் நடுவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பில் இருக்கனால எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அன்பான விஷயங்கள் சபையில் நடக்குது. ஏன்னா எங்கள் மூலமாக தான் பாஸ் பண்ணுவாங்க, பாஸ்டர் அப்படி. அதனால் எனக்கு தெரியும், அதனால் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் ரீசெண்டாக நடந்த விஷயம் வரைக்கும் நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். அடுத்த வாரம் சபையில் எவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களை பாராட்டுறேன். உண்மையிலே அந்த அன்பில் நாம் பெருக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உண்மையிலே அப்போ அந்த அன்பில் என்ன செய்யணும், நம்ம பெருக வேண்டும். அப்போ அது ஒரு ரியல் மார்க் ஆஃப் த ட்ரூ சர்ச், ஒரு உண்மை சபையின் உண்மை அடையாளம். அதுதான் நம்ம அது நெக்ஸ்ட் வீக் என்ன செய்வோம் பார்ப்போம். ஒரு உண்மை சபையின் உண்மையான அடையாளம் என்னையா, இன்னைக்கு என்னமோ நடக்குது, உண்மை சபைன்னு சொல்லிட்டு இதான் அடையாளம்னு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பைபிள் சொல்லுது, நான் காமிக்கிற பைபிள் நடத்து. ஒரு உண்மை சபையின் உண்மையான அடையாளம் எது அப்படின்னா, அது பில்டிங் இல்லை. பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்குது, அது இதெல்லாம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஒரே ஒரு மார்க்கு தான்,
ஒரே ஒரு அடையாளம் தான், த ட்ரூ சர்ச் மார்க். த ரியல் மார்க் என்னது? அன்பு தான். சரிங்களா? நீங்கள் இந்த சிந்தனையோடு இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய அந்த மாடல் என்ன செய்வோம் பார்ப்போம். இன்றைக்கி மாடல் பார்த்துட்டோம்னா அடுத்த வாரம் நம்ம என்னன்றது என்ன செய்யணும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம பாட்டு நெக்ஸ்ட் வீக்கு, இன்றைக்கி அவர் பாட்டு என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? அப்போ அந்த அவர் அன்பில் நடந்தது அவர் சொல்கிறாரு, நான் அன்பு கொடுத்தது போல நீங்கள் உங்களில் நான் அன்பு கொடுத்தது போல நீங்கள் அன்பு கொடுங்க. அப்போ தேவன்கிட்ட அன்பு, தேவனிடத்தில் அன்பு. யோவான் 15ஆம் அதிகாரத்துங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அது போல பிதாவுடைய அன்பு. அப்போ எப்படி சொல்றாரு? குமாரன் சொல்றாரு, குமாரனாகிய தேவன் சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய கற்பனைகளை குமாரனாகிய தேவன் நான் கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க. அல்லேலூயா. வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் வேற ஷார்ட்கட்ஸ், வேற ரூட்டு, வேற பாத்து எல்லாம் சொல்லலை, வேற பாதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட். இதான் அன்பில் நிலைத்திருக்கா. என்ன எப்படி? நான் பாரு என் பிதாவினுடைய அன்பில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நான் நிலைச்சிருந்தேன். அதே மாதிரி என் சீஷர்களாகி நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி மற்றவங்களை நேசிக்கிறது? நான் எப்படி உங்களை நேசிச்சேனோ அப்படி நீங்க மற்றவங்களை நேசிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, பிதாவை எப்படி நேசிக்கிறது? நான் எப்படி பிதாவை நேசித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டனோ அது மாதிரி நீங்க என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. அல்லேலூயா. எந்த குழப்பமும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. இதுதான் சரியா? அப்போ இப்படி நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மாடல் இருக்குது. அல்லேலூயா. பேதுரு கூட சொல்வார், அவர் மாதிரியை பின் வைத்து போனார். அல்லேலூயா. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு ஒரு மாடலை, ஒரு மாதிரியை இயேசு கிறிஸ்து வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மாடல் கவனிங்க. அங்கே எபேசு 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆவது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக. கவனிங்களேன், எபேசு 5:1 போடுப்பா. கவனிங்களேன், இந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? இங்கே நம்ம தமிழ் பைபிளில் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி அப்படி இருக்குல்ல, தேவனை பின்பற்றுவர்களாகி அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம தமிழில் இமிட்டேட் அப்படிங்கிறதுக்கு வேற வார்த்தை தமிழில் இல்லை. இமிட்டேட் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரீக்கில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா இமிட்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. இமிட்டேட்னா என்ன அப்படின்னா, கவனிங்க, இமிட்டேட்னா என்ன அப்படின்னா, பாருங்க என்ன பார்க்குறியோ அது அப்படியே நீ செய். கரங்கத்தல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன பார்க்குறியோ அது அப்படியே நீ டெலிவர் பண்ணு. கவனிங்க, நான் செமினரியில் குருமடத்தில் படிக்கும்போது, காலேஜில் வேலை காலேஜ் படிக்கும்போது 3 வருஷமும் செமினரியில் டெக்ளமேஷன் காம்படிஷன் அப்படின்னு வைப்பாங்க. டெக்ளமேஷன்னா அப்படின்னா ஏற்கனவே யாரோ பேசின ஸ்பீச்சை பாருங்க, இங்கிலீஷில் போட்டுருக்கோம், therefore be imitators of God as beloved children. imitators. சரிங்களா? கவனிங்க, இமிட்டேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கவனிங்க. நான் கவனிங்க, ஏற்கனவே யாரோ பேசின பேச்சை அவங்க பேசினபடியே பேசணும். அதான் டெக்ளமேஷன். அவங்க எப்படி பேசுனாங்களோ அப்படியே என்ன செய்யணும்? பேசணும். நான் 3 வருஷமும் நான் என்ன தான் பேசினேன் அப்படின்னு பார்த்தா, மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படின்னு ஒருத்தர். மார்ட்டின் லூத்தர் இல்லை, இவர் இல்லை, சரியா? 16th செஞ்சுரியில் வந்தார்ல ரிஃபர்மேஷன், அவர் இல்லை. ஒரு பிளாக் நீக்ரோன்னு சொல்லுவாங்க அவரை. மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படின்னு ஒருத்தர். அவருடைய ஸ்பீச் ஒரு ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு ஒரு ஸ்பீச், ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச் அது. அந்த நீக்ரோஸ்க்கு பிளாக் பீப்புள் அந்த நாட்களில் இப்போலாம் இருக்குது, ரேஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, பிளாக் ஒயிட், சரியா? அது வெளிநாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நாளில் அவர் என்ன செஞ்சார்? அதை எதிர்த்து அவர் என்ன செஞ்சார்? பேசினார். சரிங்களா? அப்போ அந்த ஸ்பீச் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு ஒரு ஸ்பீச், அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச். அப்படின்னால அதை தான் நான் பேசணும் போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அமெரிக்கன் கவுன்சிலில் மெம்பராக இருந்தேன். அங்கே நுங்கம்பாக்கத்தில் அமெரிக்கன் கவுன்சிலில் மெம்பராக இருந்தால் அங்கே போய் அந்த ஸ்பீச்சை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஸ்பீச்சை நான் இது பண்ணி வாங்கி அதை எப்படி அவர் பேசினார் அப்படிங்கிறத இது பண்ணி அப்படியே டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதை டெலிவரி பண்ணேன். சரிங்களா? அப்போ அந்த ஸ்பீச் ஐ ஹாவ் அ ட்ரீம் தட் ஒன் டே திஸ் நேஷன் வில் ரைஸ் அப் and live out the true meaning of its creeds.
And the day will come where black boys and black girls will join hands with the white boys and white girls together. இப்படி தான் நான் பேசினேன். எதுக்கு இப்போ நான் இப்படி பேசினேன்னா, எனக்கு அன்றைக்கி பேசுனது இன்றைக்கி ஞாபகத்தில் இருக்குது. 2வது வருஷம் மட்டும் அப்படியே காஸ்டியூம் கூட போட்டு வரணுன்னாங்க. மூஞ்செல்லாம் கறி பூசின்னு போயிட்டேன். உங்களுக்கு தேவையில்லை பாஸ்டர், கறியெல்லாம் பூச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரியா? நான் உண்மை இல்லை, ஒத்துக்க மாட்டேன். சரி கவனிங்க. அப்போது முகத்தெல்லாம் கறியெல்லாம் 3 வருஷமும் ஆண்டோட கிருபையில் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் டெக்லமேஷனில். விடவே இல்லை. ஐ ஹேவ் அ ட்ரீம் தான். ஐ ஹேவ் அ ட்ரீமை, சரிங்களா? அப்போது எப்படி அப்படின்னா, அவர் எப்படி பேசினார், மார்ட்டின் லூத்தர் கிங், அவரோட உணர்வோடு பேசியிருப்பார். அவர் பிளாக், அவர் அது பாதிக்கப்பட்ட ஆள், பெருங்கூட்டத்துக்கு முன்னாடி பேசுகிறாரு. நான் போட்டிக்கு பேசுகிறேன், பரிசு வாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவர் எப்படி பேசினாரோ அதை அப்படியே கிரகிச்சு அப்படியே டெலிவர் பண்ணேன். சரியா? டெக்லமேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் இங்கே போட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இமிட்டேட் பண்ண, எப்படி செஞ்சாங்களோ அதை அப்படியே பார்த்து பண்ணு. இன்றைக்கி கவனிங்க, இன்றைக்கி நிறையா 2 வீலர் மெக்கானிக்கெல்லாம் இன்றைக்கி மெக்கானிக்காக இருப்பாங்க, நல்ல மெக்கானிக்காக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாளில் இன்னொரு மெக்கானிக்கிட்ட ஒரு சின்ன பையனாக தான் வேலைக்கு செஞ்சுருப்பாங்க. டேய் அந்த 3 ஏதோ நம்பர் தெரியல எனக்கு, 3 கேட்டால் ஒரு ஸ்பேனர் எடு அப்படின்னா மாற்றி கூட எடுத்து தலையில் கொட்டு வாங்கியிருப்பாங்க. சரியா? ஒன்றும் செய்யாத குடு அப்படின்னு அந்த மெக்கானிக், சீனியர் மெக்கானிக். ஆனால் இவங்க செய்கிறத பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. டேய் இந்த போல்டை, இந்த நெட்டை டைட் பண்ணு, சரி அதை பண்ணு, இப்படியே கவனிச்சு படிப்புலாம் போய் படிச்சிருக்க மாட்டாங்க மெக்கானிக்குன்னு தனியாக. அப்படி படித்தவங்க இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் என்னென்னா, போய் படிப்புலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. சரியா? மெக்கானிக்காக போய் படிக்கிறேன்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அண்ணன் செய்கிறத பார்த்து சரியா, அவங்க வளர்ந்து அவங்க தனியாக கடை வச்சு அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. எப்படி உனக்கு எக்ஸ்பர்ட், நீ எப்படி இன்னைக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்ட அப்படின்னா, ஒரு நாளில் கொட்டு வாங்கி வளர்ந்துருக்கேன், பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இல்லையா தெரியும், இதுதான் காரியம்னு தெரியும். அப்போது கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையோடு நானும் கடை வச்சு மெக்கானிக்கெலாம் என்ன செய்கிறேன், வண்டி ரிப்பேர் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் இமிட்டேட். இப்போ அந்த மெக்கானிக்னால் அப்படியே இவர் உருவானார் தெரியுமா, இந்த மெக்கானிக். சரியா? ஆனால் கவனிங்க, இங்கே வந்து எந்த அர்த்தத்தில் போட்டிருக்கு, என்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, மெக்கானிக்கை பார்த்து செய்கிற மாதிரி போட்டுல. லிசன் மெக்கானிக்கை பார்த்து செய்கிற மாதிரி போட்டுல. எப்படி போட்டிருக்கு தெரியுமா? பிள்ளைகளே நீங்கள் உங்கள் தகப்பன் தேவனை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்கள். நல்ல அலையிலே சொல்லுங்க. பிள்ளைகளே உங்க அப்பா செய்யறத பார்த்து நீங்க பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படிதாங்க போட்டிருக்குங்க. எப்படி போடலாம், நம்ம சந்தோஷப்படணும். சரியா? எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, உறவோட போட்டிருக்கு. சரிங்களா? நம்ம தமிழ் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல அப்படி வாசிக்கிறோம். சரியா? டைரக்டாக என்ன சொல்லிருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் தகப்பனாகிய தேவனை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்கள். அல்லேலூயா. நான் தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு, தம்ப்நெயில்னா இந்த யூடியூப்பில் வரும், முன்னாடி போடுறோம். சரியா? அது செய்கிறதுக்கு வாரம் நான் ஃப்ரீயாக தான் செய்ய சொல்லுவேன், வாரம். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் என்ன செஞ்சேன், இது நைட்டு செஞ்சு அமைச்சிருக்கான்னு இன்னைக்கு காலையில் பார்த்தேன். நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா, கரெக்டாக நேர்த்தியான பிக்சரை போட்டிருந்தா. நான் அவட்ட பார்த்து செய்யுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவள் பார்த்து என்னதுப்பா அப்படின்னா, இப்படி பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். காலையில் பார்க்குறேன், ஒரு பிக்சர் போட்டிருக்கா. என்ன பிக்சர் அப்படின்னா, ஒரு அப்பா வந்து டை கட்டுறாரு. சரியா? அப்பா டை நல்லா கட்டுவார்ல, அப்பா டை நல்லா பிள்ளை வந்து அப்பாவை பார்த்து டை என்ன பண்ணுறான், கட்டுறான். அப்படி ஒரு பிக்சரை போட்டிருக்கான். கரெக்டாக நேர்த்தியான பிக்சர். அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. பிள்ளைக்கு டை கட்ட தெரியாது, அப்பாவுக்கு எக்ஸ்பர்ட். அப்பா நல்லா டை கட்டுவார். அது பாருங்க, அந்த பிக்சர் பாருங்க. அப்பா நல்லா டை கட்டுவார். சரியா? அந்த பிள்ளை அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிட்டு அப்பா எப்படி டையை இப்போ கழுத்தில் மாட்ட போகிறாரோ. ஏன்னா டை மாட்டல சும்மா இல்லை, சும்மா போட்டு சுற்றிக்க முடியாது. சரியா? அதுக்கு ஒரு இதெல்லாம் கொண்டு இப்படி சமோசா மாதிரி வரணும், நடுவில் சமோசா மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். சரியா? அப்போ அப்படி வரணும். அதெல்லாம் இப்போ அப்பா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த பிள்ளை பண்ணுறா பாருங்க. இந்த அர்த்தத்தில் தான் அங்கே அந்த வசனம் போட்டிருக்குங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் எப்படி செய்கிறான்னு பாரு. பிள்ளையே உறவோட பாரு, உங்க அப்பாவை பாரு, உறவோட பாரு. ஓன்ட்ட அந்த அன்பில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் எப்படி டை மாட்டேன் அதே மாதிரி நீ மாட்டு. அல்லேலூயா. அவர் எப்படி அன்பாய் நடந்து கொண்டாரோ அதே போல நீயும் அன்பிலே நடந்து கொள். அல்லேலூயா. கவனிங்களா, இது அவர் வேற யார்ட்டெல்லாம் கேட்கல, வெளியெல்லாம் கேட்கல, எல்லாட்டையும் உலக மக்களேன்னு கேட்கல. என் பிள்ளைகளே
என் பிள்ளைகளே, அவன் சொல்லு அந்த உறவோட என் பிள்ளைகளே, நான் எப்படி நடந்து ஒரு மாதிரி காமிச்சேன்னா, நீ என் பிள்ளை தானேம்மா, நீ என் பிள்ளை தானேப்பா, உன்னை நான் என் ஃபேமிலிக்குள்ளே எடுத்துட்டேனப்பா, புத்திர சுவீகாரத்தை கொடுத்து அப்பாவா அப்பா அப்பிதான் எனக்கு கூப்பிட முடியும் உனக்கு நான் இருக்கா, நீ என் பிள்ளை, நீ ஆவியான உனக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்குறாரப்பா, சதா காலம் சாட்சி கொடுக்க முடியும் உள்ள வச்சிருக்கேன், ஆவியான உனக்குள்ளே தானப்பா இருக்கிறாரு. அப்போ அப்படின்னா நீ அப்பா நான் என்ன செஞ்சேன்னா அதை அப்படியே நீ செய், என் பிள்ளையா செய். அது அந்த டோன் தாங்க இருக்குது. இந்த பிறகு ஆகவே நீங்கள் இறைவனுடைய அன்பான பிள்ளைகளாக இருப்பதனால் இறைவனை போல் நடவுங்கள். பாருங்க இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி பாருங்க. அல்லேலூயா. எப்படிங்க இறைவனுடைய அந்த வார்த்தையில் பாருங்க, யாரோட பிள்ளைன்னு இறைவனுடைய அன்பான பிள்ளைகளாக இருப்பதனால் இறைவனை போல நடவுங்கள். அல்லேலூயா. சரியா? உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிறைய சொல்லலாம், ஆனா மெயினா ஒன்று சொல்லணும்னு சொன்னாங்க, அவர் அன்பானவர், அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. அப்போ ஒரு பிள்ளைகிட்ட கண்டிப்பா எதுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாதுங்க, அன்பு, அந்த அன்பு. சரியா? அதான் அவர் எதிர்பார்க்குறாரு. நான் தான் சொன்னேன், இந்த வாரம் செய்தி அடுத்த வாரம் செய்தி வரைக்கும் எந்த செய்தி நான் அபியாசப்படுத்தலை. இப்போ கேட்குற இந்த செய்தி அடுத்த வார செய்தி என் வாழ்நாள் முழுக்க நான் அபியாசப்படுத்த போகிறேன்னு சொன்னாலே நம்ம லைஃப் டெஃபினட்டாக மாறிடும். நம்ம வாழ்க்கை அவருக்கு சுகந்த வாசனையாய் மாறிடும். அல்லேலூயா. உண்மை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் சேலஞ்சஸ் உண்டு, சவால்கள். அது ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும். அதுதான் என்னன்னு பார்க்குறோம். ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணால் மட்டும்தான் நான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதான் என்ன, அதுதான் என்னன்னு நம்ம பார்க்குறோம். அது வாசிங்க, எபேசியர் 5 1 2 வாசிங்க. எபேசியர் 5 1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கவனிங்களேன், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக், இங்கிலீஷ்ல வேணா போடுப்பாத, வாக் இன் லவ். கவனிங்க, நீ ஒரு அதாவது எப்படி இல்லைன்னா ஒரு முறை டைக்கெட்டன் பார்த்து டைக்கெட்டல, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீ பார்த்தல, எப்படி டைக்கெட்டும் பார்த்தல, நீ கட்டினல, வேணாலும் திருப்பி பார்த்து கட்டு, வேணாலும் திருப்பி பார்த்து கட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதே போல கட்டு. நீ ஒரு நாள் செஞ்சுட்டு போகிறதில்ல, ஒரு வாரம் செஞ்சுட்டு போகிறதில்ல, ஒரு மாதம் செஞ்சுட்டு போகிறதில்ல, ஒரு வருஷம் செஞ்சுட்டு போகிறதில்ல, உன் வாழ்நாள் எல்லாம். அடுத்த வருஷம் இங்கிலீஷில் போடுவேன், 2வது வருஷம். உன் வாழ்நாள் எல்லாம், சரியா? வாக் இன் லவ். அங்கே பாருங்க, அண்ட் வாக் இன் லவ். நீ அன்பிலேயே நட. ஏன்னா அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறல. அல்லேலூயா. உன்னை கரம் பிடித்த நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் அவர் அன்பு மாறல. அல்லேலூயா. அந்த பாட்டில் நிறைய வரி அப்படி வந்தது. குயவனே உன் கையில் நான் நீர் வணையும் போது எத்தனை முறையோ நான் கெட்டு போனேன் அப்படின்னு நீர் என்னை மண்ணுன்னு என்னை தூக்கி போட்டுறல, மறுபடியும் வணைந்தீர். அல்லேலூயா. மறுபடியும் வணைந்தீர். அவ்வளோ நேசம். உண்மையிலே நம்ம மண் என்றவர் நினைவு கூறுகிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் குயவன் தான், நம்ம மண்ணு தான். எவ்வளோ அன்பு பாருங்க. பைபிள் சொல்லு, வாக் இன் லவ். இன்னைக்கு ஒரு நாள் செய்தி கேட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ இன்னைக்கு மட்டும் நான் ஐம் கோயிங் டு வாக் இன் லவ்னு சொல்லாத. சிலரோட செய்தியோட இம்பேக்ட் ஒரு நாள் 2 நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். அவர் அதை சொல்ல, அது இல்லை, என்றென்றைக்கும் உன் லைஃப் கடைசி மூச்சு வரையிலும், அவர் வருகை வரையிலும் இன்னைக்கு முடிவு பண்ணிடு, ஐ எம் கோயிங் டு வாக் இன் லவ். நான் இயேசுவை போல அன்பில் நடக்க போகிறேன். இன்னைக்கு முடிவு பண்ணு. நீ உன் வாழ்க்கைக்கு நீ தான் முடிவு பண்ணு. பிரசங்கிற பாஸ்டர் முடிவு பண்ண முடியாது, நீ தான் முடிவு பண்ண. ஐ எம் கோயிங் டு வாக் இன் லவ். என்ன ஆனாலும் சரி, என்ன பாதிப்பு வந்தாலும் சரி. நான் தான் சொல்கிறேன், இது வந்து இது இல்லை, என்ன சொல்கிறது, எளிதில்லைன்னு சொல்லும் போது அப்போ கஷ்டம் நான் செய்ய மாட்டேன் அப்படி போயிடக்கூடாது. இல்லை, ஆனால் நம்ம ஒப்பு கொடுத்தா தான் உண்டு. புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க எப்படின்னு.
நீ பார்த்துருவோம் ஏசு எப்படின்னு. அதை கரெக்டாக நம்ம அறிஞ்சிட்டு கரெக்டாக நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம்னா, நான் சொல்கிறேங்க, பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா. எவ்ரி ஃபேமிலி, ஒவ்வொரு குடும்பம் குட்டி பரலோகம் போல இருக்கும். அப்படி ஒவ்வொரு குடும்பம் குட்டி பரலோகம் போல இருந்தால் எல்லா பரலோக குடும்பம் ஒன்றா சேர்ந்து வந்தால் சபை பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா. அப்போ இடம் முழுவதும், இந்த பகுதி முழுவதும் மாறும், தேசம் மாறும். அல்லேலூயா. நிச்சயம் நம்ம ஆரம்பிக்கணும். நம்மகிட்ட எழுப்புதல் நம்மகிட்ட ஆரம்பிக்கிட்டோம். ரலையில சொல்லுவோமா, எழுப்புதல் அப்படின்னா இதாங்கடா எழுப்புதல். நமக்குள்ளே எழும்புறது தான் எழுப்புதல். அவர் வசனத்தின்படி அவரை போல அப்படி ஒப்பு கொடுக்கணும். அவங்க ஒரு நாள் நடந்துட்டு போன்னு சொல்ல, வாக்கின்லாம் தொடர்ந்து எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலகட்டத்திலையும், எல்லா நேரத்திலையும், எல்லா நாட்களிலும், மண்டே டு சண்டே, எல்லா நாட்களிலும், எல்லா தேதிகளிலும், எல்லா மாதங்களிலும், எல்லா வருடங்களிலும் வாக் இன் லவ், அன்பில் நட. அதான் அவர் சொல்றார். அவர் அப்படி எப்படி நடந்தார்? அது நம்ம கிரைஸ்ட் எப்படி எக்ஸாம்பிள் பாருங்க. எப்படி எக்ஸாம்பிள் வர? போன வாரம் பைபிள் காலேஜ் வந்திருக்கவங்க, பைபிள் காலேஜ் வந்தவங்களே நான் பார்த்தேன். அதாவது போன வாரம் பைபிள் காலேஜினுடைய லெசனும் இப்போ பிரசங்கமும் ரொம்ப இதாக ரெண்டும் சிங்க் ஆகுது. எப்படி அவர் அப்படி நடந்தார்? அங்கே என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கவனிங்க, கிறிஸ்து தன்னை காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது போல. அல்லேலூயா. 2 வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று காணிக்கை, இன்னொன்று பலின்னு சொல்லப்படுது. சரியா? காணிக்கை பலி. கவனிங்க, காணிக்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம கொடுக்குற அந்த காணிக்கை அந்த அர்த்தத்தில் இல்லை. எந்த அர்த்தத்தில் அப்படின்னா, யாத்திரை 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் போடுங்க ஸ்க்ரீனில். அங்கே ஆண்டோட இன்ஸ்ட்ரக்ஷனே. சரியா? வசனம் ஒரு வசனம் உதாரணமாக பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். எதுக்காக நீங்க காணிக்கை செலுத்தும் போதுன்னு சொல்றாரு? எதுக்காக? உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி, பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்படுகிற காணிக்கை. கவனி அப்படிதான். சரிங்களா? இதை ஒரு டைம் அவங்க பண்ணுறதை நான் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். பண்ணுறது சரிங்களா? என்னாகும் புஸ்தகத்துக்கு வரும்பொழுது, என்னாகும் புஸ்தகத்தில் அங்கே 31ஆம் அதிகாரத்தில் அவர்கள் மீதியானியரோட யுத்தம் நடக்குது. மோசே டைமில், மோசையோட கடைசி யுத்தம் அதுதான். மீதியானோட யுத்தம் நடக்குது. மீதியானியர்கள் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேல் மக்கள் மேற்கொண்டு யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு மோசைக்கிட்ட வராங்க. என்னாகும் 31ஆம் அதிகாரத்தில் அங்கே 1000 பேருக்கு தலைவர், 48ஆம் வசனம் பாருங்கள். 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமான சேனாதிபதிகள்லாம் மோசே இடத்துல சரிங்களா என்ன சொல்றாங்க? வாசிங்க. உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. நீங்க 1000 பேருக்கு அதிபதி 100 பேருக்கு அதிபதி பண்ண யுத்தம் முடிஞ்சு வந்த பிறகு ஆட்கள் என்றாங்க, யாராவது யுத்தத்தில் நம்மால் யாராவது செத்தானா அப்படின்னு. ஒருத்தன் சாகல இஸ்ரேல் மக்கள்ல. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. எல்லா கோத்திரத்துலையும் அப்படியே இருக்காங்க. எல்லா கோத்திரத்துலையும் அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. அந்த சேனாதிபதிகளுக்கு எப்படி இருக்கும்? ஓடி வராங்க மோசேகிட்ட. நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்தோம், மோசே எங்கள் ஒருவர் கூட என்ன செய்யல, சாகலை, மிஸ் ஆகலை, எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். சரியா? சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? அடுத்த வருஷம் வாசிங்க. சொல்லிட்டு ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்தகடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். நன்றி அறிதல், பூரிப்பு.
சரியா? ஜீவனை காப்பாற்றினார். அந்த அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். நாங்கள் எங்கள் ஆத்மா, நாங்கள் எதுக்காக சொல்றாங்க ஆத்மாக்கள் பாவ நிவர்த்தினா, நாங்கள் இதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்கள் இல்லை உணர்ந்தாங்க அவங்க. இப்படி ஒரு நன்மையை தேவன் செய்வதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் இல்லை. ஏன்னா இவங்களை முன்னாடி கலகம் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு பெரிய நன்மை செஞ்சு, எங்கள் ஆத்மாக்கள் பாவ நிவர்த்திக்காக நாங்கள் காணிக்கை கொண்டு வருகிறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மோசே அதை ஏற்றுக்கொண்டான்னு இருக்கும். சரியா? கவனிங்க. அப்போ காணிக்கை அப்படின்னும் போது எந்த மாதிரி காணிக்கை சொல்லப்படுது அப்படின்னா, பொதுவான எல்லா காணிக்கையும் இல்லை, ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்திக்கான காணிக்கை. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ கவனிங்க, இயேசு தன்னை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலும் காயினும் வந்து அங்கே காணிக்கை கொடுத்தாங்கன்னு இருக்கும் தேவனிடத்துல. ஆனால் அதே காணிக்கையை வந்து நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆபேல் விசுவாசத்தினாலே காயினை பார்க்கல் மேன்மையான பலி செலுத்தினான் இருக்கும். கவனிங்க. இங்கே ஆதியாகமத்தில் காணிக்கைன்னு போட்டிருக்கோம். ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 4ஆம் வசனத்தில் அவன் காயினை பார்க்கல மேன்மையான விசுவாசத்தினால மேன்மையான பலி செலுத்தினான் அப்படின்னு இருக்கும். ஸ்க்ரீனில் போட வசனம் எபிரேயர் 11:4. கவனிங்க. அப்போ என்ன காரியம்? அப்போ காணிக்கை பலி. சரியா? ஏன் பழைய ஏற்பாட்டில் ஆபேல் செலுத்தினது காணிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11 பலியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆத்மாவுக்கான பாவ நிவர்த்திக்காக தான் ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யறாங்க, தேவனிடத்தில் வந்து நிற்கிறாங்க. கவனி முக்கியமானது, ரெண்டு பேரும் தேவனிடத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ரெண்டு சகோதரர்கள் காயன் ஆபேல். காயன் அழுகி போன காய்கறியெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கல. அவன் விளைச்சலில் அவன் தோட்டத்தை பயிரிடுவனாக இருந்தான். அவன் விளைச்சலில் அவன் நல்ல காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு வந்து தான் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சான். ஆபேல் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலியாக கொடுத்தான். கவனிங்க, பலியாய் கொடுத்தான். சரிங்களா? என்ன காரியம் அப்படின்னா, காயனுடைய இதை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, கவனிங்க, காயனுடைய இது எப்படிப்பட்டது அப்படின்னா, அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய உழைப்பு, அவனுடைய சுய நீதியில அவனுடைய காரியத்தினாலேயே தேவனுக்கு ஏற்புடையவனாக மாற வேண்டும், கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாற வேண்டும் என்று அவனுடைய முயற்சினால மாறுற காரியம் அது. அவன் நல்லா விளைஞ்சதை கொண்டு வந்து நல்லா சம்பாதிச்ச நான் உழைச்சி கொண்டு வந்து கொடுக்குறேன், இறைவனுக்கு ஏற்புடையா மாறணும் அப்படிங்கிற காரியம். ஆனா ஆபேல் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அப்படியே கொடுக்கல. அவன் கொண்டு வந்து எப்படின்னா, என்னுடைய சுய நீதினால, என்னுடைய சொந்த கிரியினால, சொந்த முயற்சினால கடவுளுக்கு ஏற்புடையனாய் ஆக முடியாது. அந்த வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். எப்படி ஆதாம் ஏவாள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வெளிப்பாட்டை பெற்றவனாக என்னுடைய சொந்த முயற்சினால கிரியினால அவருக்கு முன்பாக நீதிமானாக முடியாது, என்னுடைய சுய நீதினால் நீதிமானாக முடியாது. எனக்காக ரத்தம் சிந்தினாதான், அந்த ரத்தம் குற்றமில்லாத மாசற்ற ஒரு ரத்தமா இருந்தால்தான் தேவன் அதை என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அவருக்கு முன்பாக நான் ஏற்புடையவனாக மாற முடியும் அப்படின்னு அவனுடைய விசுவாசம் அவனுடைய கிரியை மேல வைக்கல, பலியாகிற அந்த குற்றமில்லாத ரத்தத்தின் மேல வைத்து இதை நிச்சயமா தேவன் ஏற்றுக்கொள்வார், என்னை ஏற்புடையவனாக ஆக்குவார்னு வச்சான் பாருங்க. அதான் தேவனுக்கு பிரியம். ஏன்னா அவன் மேல நம்பிக்கை வைக்கல, அவன் சுயநீதி, அவன் சொந்த முயற்சி மேல நம்பிக்கை வைக்கல, பலி மேல இந்த பலியை தேவன் அங்கீகரிப்பார்னு வச்சான். தேவன் அதை அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் இந்த இறைவனுக்கு ஏற்புடைய, தேவனுக்கு ஏற்புடைய, கடவுளுக்கு ஏற்புடைய மாறுன்னு சொன்னேன். பலி இல்லாம, ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ அதை தான் அவர் பிரியம் படுறாரு. அவன் விசுவாசத்தில், ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இதை தேவன் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஏன்னா என் கிரியை நான் வைக்கல, என் சுயநீதியை நான் வைக்கல. சரியா? நான் நினைக்கிறேன், ஒரு மிருகத்தை பலி செலுத்தி ரத்தத்தை வைக்கிறேன், குற்றமில்லாத ரத்தத்தை வைக்கிறேன், இறைவனே அப்படிங்கிறேன், நொறுங்குண்ட இருதயத்தோட இறைவனே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறேன். அவர் இறங்கி அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த மாசம் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தனை செய்தார், அங்கீகரித்தார். அதை தான் எபிரேயாக்கின்னு சொல்லும். எபிரேயர் 11 சொல்றாரு, அவன் விசுவாசத்தினாலே காயினை பார்க்க மேன்மையான பலியை செலுத்தினான். அல்லேலூயா. அவன் செலுத்தின காணிக்க சாட்சி இன்றைக்கு வரைக்கும் மரித்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பேசி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. கவனி. இப்போ தேவன் இப்போ எதை விரும்புகிற, ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது, மாசற்ற குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே நேரம் பலி செலுத்துற ஆளு, கவனிங்க, பலிதான் ரத்தம் தான் அப்படின்னாலும் அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவா பத்தி வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர்
இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. சரி கவனிங்க, நோவா பலி செலுத்துறான். இப்போ சுகந்த வாசனையாய் கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எனக்கு கவனிங்க, ஏன்னா அங்கேயும் பலிதான், ரத்தம் தான். ஆனால் செலுத்துகிற மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பலியும் ஒரு பிரியமாக இருக்குது. செலுத்துகிற மனுஷனுடைய ஜீவியம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தேவனை விசுவாசித்து பயபக்தி உள்ளவனாகி, காணாதை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு பேலை உண்டு பண்ணி, தேவன் சொன்ன எல்லாவற்றுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்த நீதிமான். அல்லேலூயா. அவன் கொண்டாந்து இப்போ ஆண்டவருக்கு தேவனை காப்பாற்றுறான். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினீங்களே, எங்களை தப்ப வச்சிங்களே, உலகமே அழியும் போது அப்படின்னு அவன் நன்றி இருந்ததோடு என்ன பண்ணுறான், பலி செலுத்துறான். தேவன் அந்த பலியை அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ பலி இல்லாம அவரோட ஒப்புரவாக முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணார்னா, லேவியராகம் என்ற ஒரு ஆகமத்தையே என்ன பண்ணார், இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். அந்த லேவியராகம் முழுக்க என்னதான் அப்படின்னா, என்னென்ன பலிகள் எப்படி செலுத்த வேண்டும், எந்த முறையில் செலுத்த வேண்டும், பலியை செலுத்தினாதான் தேவனோட என்ன செய்ய முடியும், நீ ஒப்புரவாக முடியும் அப்படிங்கிற காரியம். ஆனால் அது எப்படிப்பட்ட பலியா இருக்கணும் அப்படின்னா, ஒரே அதிகாரத்தில் நான் காமிச்சிடறேன். ஒரே அதிகாரத்தில் மறுபடியும் வர வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லேவியராகம் 4ஆம் அதிகாரத்தில் எப்படிப்பட்ட பலி செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னா, 2ஆம் வசனம் பாருங்க. ஒருவன், இஸ்ரேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டிய என்னவென்றால், ஒருவன், யாரா ஒருவன் அறியாமனால மீறி செய்யத்தகாத செஞ்சான்னு சொன்னா, 3ஆம் வசனம் பாருங்க. அவன் பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை, எதை, பழுதற்ற ஒரு இளங்காளையை என்ன செய்யணும், அவன் செலுத்த வேண்டும். 22ஆம் வசனம் பாருங்க. ஒரு பிரபு தன்னை அறியாம அவன் ஏதாவது செஞ்சான்னு சொல்லி சொன்னான். 23ஆம் வசனம் பாருங்க. பழுதற்ற ஒரு இளம் கடாவை, பழுதற்ற. 27ஆம் வசனம் பாருங்க. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினாலே ஏதாவது ஒன்று செஞ்சான். 28ஆம் வசனம் பாருங்க. அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒன்றை. 32ஆம் வசனம் பாருங்க. அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாக, பழுதற்ற பெண் குட்டியை கொண்டு வந்து. பழுதற்ற 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 பழுதற்ற, அதில் டிஃபெக்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பழுதற்ற பலியை கொடுக்கணும். ரத்தம்தான், மாசற்ற ரத்தம்தான் பலியாகணும். அதே நேரம் பழுதற்ற மிருகத்தினுடைய பழுதற்ற ஒரு என்ன செய்யணும், ஒரு பலியாக என்ன செய்யணும், அது இருக்கணும். குற்றமில்லாத, டிஃபெக்ட் இல்லாத ஒரு பலியாக என்ன செய்யணும், அது இருக்கணும். ஆனால் லேவியராகம் தான் கொடுத்தாரு. ஆனால் கவனிங்க, அவருடைய காரியம் என்ன அப்படின்னா, சவுல் ராஜாட்ட சொன்னார், அமிலேக்கரெல்லாம் நீ முற்றிலுமா அழிக்கணும், அமிலேக்கருடைய ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அழிச்சிருங்க, ஒன்னையும் மீது வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரேன்னு போனான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில். ஆனால் முதல் தரமான 2ஆம் தரமான ஆடுகளை எல்லாம் பார்த்தபோது, மாடுகள்லாம் பார்த்தபோது கொளுத்து இருக்குதுன்னு பார்த்தோன்னே, இதெல்லாம் அழிக்கிறதா அப்படின்னு வச்சுட்டான் மீதி. சாமுவேல் வந்து கேட்டாரு, ஏம்பா மொத்தமா அழிக்கணும், நீ ஏன்பா அழிக்கல, ராஜாவையும் அழிக்கல, ஆடு மாடுகளையும், சத்தம் கேட்குது, என்ன சத்தம் அப்படின்னு. அவன் சொன்னா, தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் எது உத்தமம், எது தேவனுக்கு பிரியம்? பலியை பார்க்கலாம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். எப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கிற, தேவனை அவர் பலியை தான் விரும்புகிறாரு அப்படின்னு நீ நினச்சிட்ட. பலி, ரத்த பலி, அவர் அந்த பலிகள் மேலே பிரியமாக இருக்கிற ரத்தம் சுதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது தான், உண்மைதான். ஆனால் அதை பார்க்கல அவர் எதை விரும்புகிறாருன்னா, உன்னிடத்துல அவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை விரும்புகிறார். இஸ்ரேல் மக்களே டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தேவனுக்கு என்னப்பா, நிறைய பலி செலுத்தா போதும்பா, அவ்வளோதான்ப்பா, ஆடு மாடுன்னு கொண்டு போய் கடாலாம் கொண்டு போய் என்ன பண்ண, என்ன வேணா பண்ணியா, எப்படி வேணா வாழ்ந்துக்கியா, ஆனால் அவருக்கு மட்டும் போய் என்ன பண்ணு, பலி கொடுத்துரு, அவ்வளோதான், போ எப்படி வேணா இருந்துக்கு போ, அப்படி ஆயிட்டானுங்க. அப்போ ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல வாசிங்க, என்ன சொல்றாரு ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து. ஏசாயா 11:1 வாசிங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை.
நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். வீண் காணிக்க வேண்டாம், பலி வேண்டாம். என்ன சொல்ற? பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? சரிங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 உங்களை கழுவி சுத்திகரிங்க. 17 நன்மை செய்யப்படுங்க, நியாயத்தை தேடுங்க. நான் நீதியை விரும்புகிறேன், பலிகளின் திரளை நான் விரும்பல. அது யார் கேட்டா? இப்படி நான் கேட்கல, எனக்கு அது வேண்டாம், நான் நீதியை விரும்புகிறேன் அப்படிங்கிறார். உன் ஜீவியத்தை தான் நான் விரும்புகிறேன், அப்படிதான், அதை தான் என்னோட விருப்பம் சொன்னார். கவனிங்க. மீகா புஸ்தகத்துக்கு வரும்போது, மீகாவும் ஏசாயாவும் ஒரே டைமில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். மீகா புஸ்தகத்துக்கு வரும்போது, மீகாவில் நம்ம பார்க்குறோம். மீகா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. 6, 7, 8. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? எப்படி சொல்றாரு பாருங்க. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்கள் பேர்ல பிரியமா இருப்பாரா? 1000 ஆட்டுக்கடான்னு அதில் பிரியமா இருப்பாரா? இல்ல. அடுத்த வருஷம் வாசிங்க, எதுல பிரியமா இருக்கிறார்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மையாய் நடக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்து சொல்றேன் என்ன? பலி, சரிங்களா? அப்போ குற்றம் இல்லாத ரத்தம் பலி. அது இல்லாமல் தேவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனிடத்தை கிட்டி சேர முடியாது. ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பலி, ஆனால் எப்படிப்பட்ட பலி? பழுதற்ற பலி. அல்லேலூயா. பழுதற்ற பலி. ஆனா பலிகளின் திரள் அவருக்கு வேண்டாம். அவர் கீழ்ப்படித, பலியை பார்க்கலும் கீழ்ப்படித, பலியை பார்க்கலும் மனத்தாழ்மையாய் நடப்பது, பலியை பார்க்கலும் நம்முடைய ஜீவியத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் பலிகளின் திரள் அவருக்கு வேணாம். அப்ப எப்படிப்பட்ட பலி வேணும்? கீழ்ப்படிதல் உள்ள பலி. கரங்க சொல்லுவோமா? எப்படிப்பட்ட பலி வேணும்? பழுதற்ற பலி. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலி வேணும்? சுத்தமான, மாசற்ற, குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிற பலி. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலி வேணும்? மனத்தாழ்மையா இருக்கிற பலி வேண்டும். எப்படிப்பட்ட பலி வேணும்? அவருக்கு பிரியமா இருக்கிற ஜீவியத்தோடு கூடிய பலி வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு பலி, இது எப்படிப்பட்ட பலி தான் அவருக்கு வேணும். ஒட்டு மொத்தமா சேர்த்து பழுதற்ற, கீழ்ப்படிதல் உள்ள, மனத்தாழ்மையான, தேவனுக்கு பிரியமான, மாசற்ற, குற்றமில்லாத பலி. பலிகளின் திரள் வேண்டான்னாரு. அப்படின்னா நான் நிறைய பலி வேணாம். அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து ஒரே பலியாக என்னை தருகிறேன் அப்படின்னு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இப்ப அந்த உரையாடல், தேவனுக்கும் அவருக்கு நடக்க உரையாடல் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. 5 வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. ஏன்னா எப்படி ஏன் பிரியம் இல்லை நம்ம பார்த்தோம். ஏன் பிரியம் இல்லை? சரிங்களா? உமக்கு சித்தமானது, உமக்கு பிரியமானது செய்ய வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, பைபிளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, பிதாவே வருகிறேன். வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. பலியை காணிக்க நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. இதோ உமக்கு சித்தமானது செய்ய நான் வருகிறேன். கவனிங்க, உமக்கு சித்தமானது செய்ய வருகிறேன். எப்படின்னா
என்னையே பலியாக ஒரே தரம் ஒரே பலியாக என்ன செய்கிறேன், பூர்ண பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே பலியாக ஒரே காணிக்கையாக, சரியா, என்ன பண்ணார், தன்னையே தேவனுக்கு செய்தார், கொடுத்தார். எப்படிப்பட்ட பலியா கொடுத்தார்? எபிரேயர் 9:14 வாசிங்க. எபிரேயர் 9:14. ஆகையால் முதலாம் உடன்படி நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பழுதற்ற பலியா. கவனிங்க, பைபிள் காலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். பாவிகள் நிற்கிறான் யோவான் ஸ்நானன் முன்னாடி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு லைன்ல நிற்கிறான். பாவிகள் ஒருத்தரா வரான், வந்து ஞானஸ்நானம் எடுத்துருக்கான். பாவிகள் நிற்கிற அந்த லைன்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர் வந்து லைன்ல நிற்கிறார். அல்லேலூயா. பாவிகள் நிற்கிற லைன்ல கொஞ்சம் கூட கூச்சப்படாம வந்து நிற்கிறார். ஏன்னா பிதாவுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. பாவிகள் நிற்கிற லைன்ல அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லாதவர் தன்னை ஒப்பு கொடுத்து உள்ள வரார் தண்ணிக்குள்ள. யோவான் ஸ்நானன் பார்க்குறான், ஐயா நீங்களா, உங்க கையால நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், என் கையால உங்களுக்கு கொடுக்கறதான்றான். இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றதா இருக்குது, எனக்கு கொடுன்றாரு. கொடுத்தான். கரையாது தண்ணியிலிருந்து வெளியே வந்தார். மேலே இருந்து சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு தாழ்மை பாரியா. மகா பரிசுத்தம் உள்ளவர், பாவமே அறியாதவர், ஆனா என் மேல கொண்ட அன்புனால என் நீதியை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் பாவியுள்ள லைன்ல நின்று வந்து நான் நியமித்த அந்த யோவான் ஸ்நானத்துல தன்னையே ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதா சும்மா சொல்ல பிரியமான குமாரன், புரியுதா, என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். எவ்வளோ எவ்வளோ அவர் என் மேல அன்பா இருக்கிறார். அப்ப பிதா சொல்றாரு, ஐ டு லவ் யூ, நானும் இயேசு உன்னை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. புரியுதா? எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னாரு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 46 நினைக்கிற வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்களில் யார் என்னிடத்துல பாவம் உண்டு என்று சொல்லக்கூடும். உங்களை யார் சொல்லுவோம் என்கிட்ட பாவங்கிறதுன்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு யார் என்கிட்ட பாவம் உண்டு என்று சொல்லக்கூடும். அப்போ அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், சேலஞ்ச் பண்றாரு. மக்கள் முன்னாடி பேசுறாரு, எல்லாரும் முன்னாடி சொல்றாரு, என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களை யாராவது சொல்ல முடியுமா? சரியா? இயேசு சொன்ன மாதிரி யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். யோவான் 14:30 சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பிலாத்து சொன்னா, இவனிடத்துல குற்றம் ஒன்றையும் நான் காணேன், குற்றம் ஒன்றையும் நான் பார்க்கல. அவனை ஏன் தெரியுமா கையை கழுவுனா, ஐயோ இதுவரைக்கும் எத்தனையோ குற்றவாளிகளை சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். இதுவரைக்கும் எத்தனையோ குற்றவாளிகள் தான் சிலுவையில் அடித்து ஒப்பு கொடுத்திருக்கான். குற்றமற்றவரை முறையா கொடுக்குறான். அவனும் பயம் அவனுக்கு. ஐயோ வைஃப் வேற சொல்லிட்டான், நீதிமானவரு எப்பா என் மேல வந்துடக்கூடாதுப்பா இந்த ரத்தப்பள்ளி, அவனுக்கு தெரியுது ஒரு குற்றமற்றவர், பொறாமையில கொண்டாந்து என்ன பண்றாங்க செய்யறானுங்க. இந்தா கையை கழுவிற, நீங்க பாத்துக்கிடுங்க, இனி உங்க பாடு. அவனு சொல்லிட்டாங்க, இவர் ரத்தப்பள்ளி எங்க மேல எங்க பிள்ளைங்க மேலும் வச்சுக்கிடுங்க, என்னை விட்டுருங்கன்ட்டான் பிலாத்து. எப்படி விவரம்? ஏன்னா எதை பார்த்தான் அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை கைதியை விசாரிச்சிருக்கிறான் அவன், இவரை போல ஒருவரம் பார்க்கல. அப்ப குற்றமற்றவர் அப்படின்னு அவனே டிக்ளேர் பண்றான், அவனே சொல்றான். அப்படிதான் நின்னாரு, அப்படிதான் தன்னை என்ன செய்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. அப்ப பாவமே அறியாதவர். அல்லேலூயா. சொன்ன பலியை பார்க்கல் கீழ்ப்படிதல், மன தாழ்மையா நடப்பதே தேவனுக்கு பிரியம். வாசிங்களேன் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், வார்த்தை கவனிங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படிதல் தாழ்மை ரெண்டு வசனம் பாருங்க. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் தாழ்மை பழுதற்றவர். அல்லேலூயா. ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம்? உங்களில் யார் என்னிடத்துல பாவம் உண்டு என்று என்னை குற்றப்படுத்த கூடும்? யாரும் வேற யாரும் அப்படி கேட்க முடியாது. அப்படி ஒரு ஜீவியம். அந்த மாதிரி இப்போ அப்படி இருக்கிறவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் கவனிங்க, அதனால தான் பைபிளில் நம்ம விடுதலையாக இருக்கிறத பற்றி பேசும்போது பேதுரு கூட எப்படி எழுதுறாரு தெரியுமா? நம்ம விடுதலை பற்றி பேசும்போது எப்படி எழுதுறாரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்கள் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்கள். 18 வாசிங்க. 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் இல்ல மீட்கப்பட்டது. நம்மள தேவன் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து நம்மள மீட்கல. சரியா? அது அழிவுக்குரியது. சொல்ற அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. நம்மை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை கோல்ட் அண்ட் சில்வர் இல்ல. precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பெற்ற இரத்தம். அல்லேலூயா. எப்படி சொல்லிருக்கங்க? நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது கோல்டன் சில்வர் இல்லை. அழிவுக்குரிய வஸ்துக்களாகிய கோல்டன் சில்வர் கிடையாது. அது மாசற்ற விலையேற பெற்ற இயேசுனுடைய ரத்தம். அல்லேலூயா. கவனி. அதனால தான் பைபிள் பேதுரு அங்கேயே நம்ம விசுவாசத்தை பற்றி சொல்லும் போது என்ன பண்ணுறது தெரியுமா? இப்போ எதனால் மீட்கப்பட்டோன்னு சொல்லும் போது விலையேற பெற்றது மாசற்றது கோல்டன் சில்வர் கிடையாதுயா இப்படியா அப்படிங்கிறார. அது மேலே நம்ம அந்த நபர் மேலே இயேசு மேலே நம்ம வைக்கிற விசுவாசம், அவருடைய அந்த எனக்காய் பலியானார் எனக்காய் வீட்டிலிருந்தான்ற அது மேலே வைக்கிற விசுவாசம், நம்மளுடைய விசுவாசத்தை கூட எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறா தெரியுமா? அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தவங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. எப்படி நம்ம விசுவாசத்தை இதோட கம்பேர் பண்றாரு? அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், ஆனா அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அல்லேலூயா. ஏன்னா அதிக விலையேற பெற்றதா இருக்கிற ஒரு கிரயம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இயேசுவினுடைய மாசற்ற ரத்தம். அல்லேலூயா. அப்ப அந்த மாசற்ற ரத்தத்து மேல நீ வைக்கிற விசுவாசத்தையும் பைபிள் கனப்படுத்துது, ஆவியானவர் கனப்படுத்துறாரு. அது அதிக விலையேற பெற்றது. அல்லேலூயா. எப்படி சொல்ற பைபிள்ல எப்படி கொண்டாடுறாங்க? அப்படிதான் தேவனுக்கு முன்பாக தானே என்ன செய்தார்? பலியாக காணிக்காம என்ன செய்தார்? இயேசு ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்ப கவனிங்க, இங்கிலீஷ் பைபிள் என்ன போடுப்பா, எந்த வருஷம் பிரச்சனை இல்லை. கவனிங்க, இதுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல கவனிங்க தேவனை பின்பற்றுவர்களாகி. நான் சொன்னல, அவரை பாருங்க, இயேசுவை பாருங்க, அவர் என்ன பண்ணார் பாருங்க. அப்பா டை கட்டும் போது பிள்ளை பார்த்து கட்டுற மாதிரி பார்த்துக்கிடுங்க. சரியா? அடுத்த வருஷம் 2ஆவது வருஷம் போடுங்க. என்ன போட்டுருவாங்க? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு வார்த்தை போட்டிருக்கு, டு காட். அவர் தன்னை சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. And walk in love as Christ loved us and gave himself for us, a fragrant offering and sacrifice to God. To God. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். கணக்கு சொல்லுவோமா? அதெல்லாம் முக்கியமானது. கவனிங்க,
அப்படின்னு எப்படி எப்படி டை கட்டணும்? இப்போ எப்படி டை கட்டணும்? அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி நீயும் உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரு? என்ன எப்படி கவனிங்க, தேவன் மேல கொண்ட பிரியம், அன்பு, தேவனை அவரை திருப்திப்படுத்துறதுக்கு. சரியா? ஆண்டவர் மனதை, ஆண்டவருடைய மனதை, பிதாவாகிய தேவனுடைய மனதை திருப்திப்படுத்துறதுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு பலிகள் மேல, சர்வாத தகன பலிகள் மேல, இப்படிப்பட்ட காணிக்கைகள் மேல, பலிகளின் திரள் மேல அவருக்கு பிரியம் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாத பலி, மன தாழ்மையே இல்லாத பலி, ஜீவியமே இல்லாத பலி, பலிகளின் திரள் இல்ல, வேண்டாம், நான் வெறுக்கிறேன், எனக்கு இது இல்லை, எனக்கு இதுல பிரியம் இல்லை, எனக்கு இதுல பிரியம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவரு. அப்படி சொல்லிட்டு இருக்காரு, இதுல எல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, ஐயோ எனக்கு பிரியமானது இது இல்லை. உடனே தேவனே, அப்பா, பிதாவே, ஐ லவ் யூ, அவுட் ஆஃப் லவ், உங்க மேல கொள்ள அன்புல உங்களுக்கு பிரியமானத நான் செய்கிறேன், அதற்கு என்னையே நான் தருகிறேன். அல்லேலூயா. அதுக்கு என்னையே தருகிறேன். இப்போ தேவனை ஒரு திருப்திப்படுத்துறாரு. எஸ் 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 பிதாவாகிய தேவன் வந்து இயேசு பலியாகி எப்படி, எஸ் எஸ், இதை தான் நான் விரும்புகிறேன், இதை தான் எனக்கு செஞ்சது யாரு? பிதா சொல்லுவாரு, எனக்கு செஞ்சது யாரு? தேவ தூதர்கள் இல்லை, எனக்கு செஞ்சது யாரு? மனுஷங்க யாரும் இல்லை, என் பிள்ளையே எனக்காய் செய்தான். நல்ல அலையில சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் எப்படி பிடிச்சிருப்பான்னு சொல்லுங்க. எப்படி பிடிச்சிருப்பாங்க? யாரும் செய்யல, யாரும் செய்ய முடியாது, வேற யாரும் இல்லை. என் மேல கொண்டு அன்புனால என் பக்கத்தில் இருந்த பிள்ளை எனக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம, தேவ தூதர் ஆராதனை எல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக தேவ தூதர் சிறியவராக மாம்சத்தில் பொல்லாத உலகத்துக்குள்ள பிரவேசித்து அவர் அவரையே தாழ்த்தி அவரையே வெறுமையாக்கி எனக்காக மரணம் பரியந்தம் சிலுவை பரியந்தம் எனக்காக அவர் கீழ்ப்படிந்து அவரை எனக்காய் தந்திருக்கிறார், என் நேசகுமாரன். அல்லேலூயா. ஒரு அப்பாவா இருந்து பாருங்க, எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தெரியுமா? பிள்ளை அப்பா மேல உள்ள அன்புனால பிள்ளை உயிரே தருது, உயிரே பலியாவே கொடுக்குற, ரத்தம் சிந்தப்பட, அகோரமான மரணம், அவலட்சணமான ஒரு காரியம், அவமானத்துக்குரிய சின்னம் சிலுவை. சரியா? ஆனா அதெல்லாம் ஏசு அதெல்லாம் பார்க்கல. ஐயோ இவன் துப்புவானே, ஐயோ இவன் கொட்டுவானே, ஐயோ இவங்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்களே, இவங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்களே, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, அதெல்லாம் எதுவும் பார்க்கல. அன்பு யார் மேல? பிதா மேல அன்பு. அன்பு என் பிதாவின் மீது எனக்கு அன்பு. நீ துப்பு, நீ காரி துப்பு, நீ கொட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணுங்கடா, ஐ லவ் மை டாடி. என் அப்பாவை நான் நேசிக்கிறேன், என் அப்பாவை நான் நேசிக்கிறேன். அவரை திருப்திப்படுத்தணும், அவரை சாந்தப்படுத்தணும். I have to satisfy my God, satisfy my father. எங்க அப்பாவை நான் திருப்திப்படுத்தணும். எங்க அப்பாவுக்கு பிரியமானதை செஞ்சு அவரை நான் திருப்திப்படுத்தணும். வேதனையில் இருக்கிறாரு, திருப்திப்படுத்தணும், நான் செய்கிறேன். அப்படிதான் டு காட். எப்படி இயேசு ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா? எப்படி? பிதா மேல உள்ள அன்புனால, வேற எதுனாலும் இல்லை. அந்த அன்பு என்ன செய்ய வச்சுச்சுன்னா, வேற எதையும் பொருட்படுத்தல, வேற எந்த காரியத்தையும் பொருட்படுத்தல. இவன் பேசுவான், அவன் திட்டுவான், அவன் துப்புவான், இவன் அப்படியா இப்படியா, இவன் என்ன நினைப்பான்னு தெரியல, அவன் என்ன நினைப்பான்னு தெரியல, இவன் நம்ம இப்படி கொடுத்தோம்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பானுங்க அவனுங்க. நம்ம முழுசா ஒப்பு கொடுத்தா ரொம்ப கொட்டுவானுங்க, முழுசா ஒப்பு கொடுத்தா நம்மளை ரொம்ப சித்திரவதை பண்ணுவானுங்க, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பயமுறுத்தினா தான் அவங்களுக்கு. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. முழுசா ஒப்பு கொடுத்தா அட்வான்டேஜ் எடுப்பானுங்க, அதெல்லாம் இல்லை. எங்கள் பிதாமல் அன்புனால முழுசா கொடுத்தா இவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. முழுக்க பியோரா பிதா மேல முழு அன்பு, முழுசா தரேன். எப்படி கொடுத்தாரு தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, ஏர் ஐ ஹாம். நாங்கள் இயேசுவை தேடுகிறோம், நான் தான், டேக் மீ, கொண்டு போங்க, கசையடி அடிங்கள். என்னைய அடிக்க போறீங்க? நான் கொடுக்குறேன்,
கொடுக்குறேன். ஏன்னா ஐ லவ் மை ஃபாதர். எங்கள் அப்பா திருப்தி ஆகணும்ப்பா, எங்கள் அப்பா திருப்தி ஆகணும். ஒரே பலினால ஒரே தரம் சுகந்த வாசனையாக கொடுத்து நான் அவரை திருப்திப்படுத்த போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன். டு காட். இதான் அவங்க தேவன் ரிசீவ் பண்ணுறேன். ஞானசனம் எடுத்தாலே, லைன்ல நின்று ஞானசனம் எடுத்துட்டு வெளியே வந்தாலே, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், ஐ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளோ பெரிய காரியம். 2 கல்வர்கள் மத்தியில் ஒரு கல்வனை போல எவ்வளோ பெரிய விஷயம் ஆகும், எவ்வளோ பெரிய விஷயம் ஆகும். எப்படி சொல்லி பாரு நினைக்கிறீங்க? என் மகனே, என் குமாரனே, இயேசுவே, நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன், நான் உங்க நேசிக்கிறேன். தேவன் எவ்வளவு பூரிச்சு போயிருப்பார் நினைக்கிறீங்க? டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் லவ், அன்பின் முழு வெளிப்பாடு கிறிஸ்து. பிதா தேவனை நேசிக்கிறது எப்படி? எப்படிப்பா தேவனை நேசிக்கிறது? எப்படிப்பா? 100% ஒப்பு கொடுங்க. எப்படியா? நான் கொடுத்துறேன். அன்பின் முழு வெளிப்பாடு. தேவனத்தை எப்படி அன்பு கூறுவதற்கு முழு வெளிப்பாடு, முழு எக்ஸாம்பிள், த ஒன்லி எக்ஸாம்பிள், த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பூர்ணமான ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு, மாதிரி யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு, இயேசு, இயேசு. அதனால தான் பைபிள் நம்ம சொல்லுது, மாடல் நமக்கு வச்சுக்க, அன்பில் என்ன செய்யுங்களீங்க, நடந்து கொள்ளுங்கள். தேவன், நான் உங்களை தேவனாக சொல்லலை, ஆனால் தேவன் சைட்லேருந்து கொஞ்சம் பாருங்களேன் அந்த காட்சியை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு அப்பாவா பிள்ளை எதுக்காக செய்கிறாப்புல, என்னதுக்காக, சரியா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளை ஒரு தகப்பன அந்த ஒரு பிள்ளை அந்த மாதிரி செய்யும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பா உங்கள் மேலே உள்ள அன்புனாலப்பா, உங்களுக்காக தான்ப்பா தரேன்ப்பா, நீங்கள் திருப்தியானா போதும்ப்பா, போதும்பா, போதும். ஏன்னா இங்கே இஸ்ரேலுக்கு நீங்கள் முக்கியமானது, இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்தும் போதெல்லாம் அவர் தான் சொன்னார், பலி செலுத்தினா, ஆனால் அதை அவனை பூர்ணப்படுத்தலை. அது எப்படின்னா, அவருக்கு வட்டி அசல் செலுத்த முடியல, வட்டி செலுத்திட்டு போகிற கணக்கு தான். ஏன்னா மறுபடியும் வருவான், ஏன்னா அதை அவனை பூர்ணப்படுத்தலை, மறுபடியும் வருவான். வட்டி கொடுத்துனுக்கிற கதை தான் அது. அப்போ அசல் அப்படியே நிற்குது. ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து மொத்தமாக செலுத்துறாரு. அல்லேலூயா. யார் அவர் அப்படின்னா, அவர் பிள்ளையே வர்றாரு, அவர் பிள்ளையே. அப்போ அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டாரா அப்படி கேட்டீங்கன்னு நான் வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு எப்படி தெரியும் தேவன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, சுகந்த வாசனையாய் கொடுத்தாருன்னு வாசிக்கிறாங்க பாருங்க, சுகந்த வாசனையாய். அப்போ அந்த சுகந்த வாசனையாய் தேவன் ஏற்றுக்கொண்டாரா எப்படி தெரியும் அப்படின்னா, அவரை தேவன் உயிரோடுகளை எழுப்பினது தெரியும். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கத்தை பாருங்க, மரணம் அவரை கட்டக்கூடாமல் இருந்தது, தேவன் அவரை அதிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவன் எழுப்பினார், நாங்கள் அதுக்கு என்னது சாட்சி சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது அங்க சொல்றாரு, தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் சாட்சி, அவர் எழுப்பப்பட்டார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் பவுல் சொல்லுவாரு, தேவன் அவரை, தாவீது அழிவை கண்டான், ஆனால் இவரோ அழிவை காணவில்லை, தேவன் அவரை எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவரை எழுப்பினார், அதான் சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தனை பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் பண்றாரு, சொல்றாரு என்னன்னு, அந்த நபரை, அந்த மனுஷனை அவர் மரித்தோர் உயிரோடுகளை எழுப்பினார், அவரை நியாயாதிபதியாகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 4:25 ஸ்கிரீன்ல போட்டு பார்த்து வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. எழுப்பப்பட்டு இருக்கிறார், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி. அக்செப்ட். தேவன் அந்த பலி ஏற்றுக்கொண்டார். சரியா? ரோமர் 8:11 அன்றியும் மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவ எழுப்பினுடைய ஆவி உங்களை வாசமாயிருந்தார். மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவ எழுப்பினுடைய ஆவி உங்களை வாசமாயிருந்தார். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. ஏன் எழுப்பினாரு? பூர்ணமா சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட், திருப்தி, அக்செப்ட் பண்றாரு பலியை. ஒரே பலி, நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான்.
அல்லேலூயா. அப்போ டு காட், அவர் தேவனுக்கு அன்பு கொடுத்துக்காக தண்ணி என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் எபேசு 5 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் வாசிங்க. எபேசு 5 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கவனிங்க. இப்போ இங்கிலீஷ் பேரில் விடுவா. கவனிங்க. டு காட், தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், காணிக்கையாகும் பலியாகும். for us, and walk in love as Christ loved us and gave himself for us. for us. கவனிங்க என்ன? டு காட், தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மீது கொண்ட அன்பினால். தமிழ் உயர்படுங்க. இப்போ அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நம்மீது. அல்லேலூயா. நம்மீது அன்பு கூர்ந்தது போல. நாம் அன்பு கூறுறதுக்கு நம்ம பாத்திரவான்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இயேசு நம்மளை அன்பு கூறுவதற்கு நம்ம பாத்திரவான்களா? இல்லைங்க. அதுவும் புறஜாதிகள், நாம இஸ்ரேல் காணியாட்சிக்கு தூரமானவர்கள், புறம்பானவர்கள், எங்கேயோ இருந்தவங்க. சரியா? ஆனால் இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, அவர் ரத்தத்தால் நம்மை கழுவி பிதாவாக தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தால் நம்மளை கழுவி. இயேசு சொன்னார் மத்திய 20:28, அநேகரும் மீட்கும் பொருளாக மனுஷகுமாரன் தன்னையே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. ransom for many, மீட்கும் பொருளாக என்னையே ஒப்பு கொடுக்குறேன். கவனிங்க. நம்ம இயேசு மட்டும் இப்படி செய்யலை அப்படின்னா நம்ம யாரும் தேவனோடு கூட என்ன பண்ண முடியாது? ஒப்புரவாகவே முடியாது. அதனால தான் ரோமர் 5 அதிகாரத்தில் 11 வசனம் நினைக்கிறேன், பவுல் எழுதுவார், இந்த ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே பாருங்க, இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். எபேசு 2 அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், தூரத்தில் இருந்து நம்மளை ரத்தத்தினால் சமீபமாக்கி நம்மையும் ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கி. கவனிங்க. நான் சொன்னேன், இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்தும் மக்கள், இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்தும் போது அந்த பலி அங்கே இருக்குது, தேவன் இங்கே இருக்கிறார். தேவன், பலி, இஸ்ரேல் மக்கள். அவன் வந்து செலுத்திட்டு போகிறான். அது வட்டி கொடுக்குற மாதிரி தான். அவனும் பூர்ணமாகலை, மறுபடியும் வருவான் பலி செலுத்த. அப்படி தான் அந்த பலி. அவன் நிற்கிறான், தேவன். இப்போ இங்கே வந்துடுவான், நம்மகிட்ட வந்துடுவான். நம்ம இதில் தேவன், பலி, நம்ம. அந்த பலி நடுவில் ஒரு ஆடு இல்லை, ஒரு வெள்ளாட்டு கடா இல்லை, ஒரு காளை இல்லை, கர்த்தராகிய இயேசு. அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த பலி நம்மளை என்ன செஞ்சிருக்குன்னா அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் பலியை சுகந்த வாசி அக்செப்ட் பண்ணி நம்மளை பார்க்குறாரு. இயேசுடைய நீதியை நம்ம மீது இருக்கிறது. நல்ல சொல்லுவோமா? இங்கே அவன் பார்க்கும்போது வட்டி தான், சரியா, மறுபடியும் வருவான். அப்படி இங்கே நம்மளை பார்க்கும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயர் 10:14, சரியா, 10:10, ஒரே பலியினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எபிரேயர் 10:14 சொல்லுது, அந்த ஒரே பலியினாலே நம்மளை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 10:18 சொல்லுது, பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பலி செலுத்தப்படுவதே இல்லையே, நீ ஒரே ஒரு பலி மட்டும் செலுத்து, நன்றி ஸ்தோத்திர பலி சொல்லு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு செஞ்சிருக்கிறார் பாருங்க. என்ன விஷயம்? அவர் நம்மில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. நம்மில் எங்கேயோ தூரத்தில் பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்தவங்க, வேதனையில் இருந்தவங்க, நம்ம மீது இயேசு எப்படி அன்பு பாருங்க. தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுப்பதை பார்க்கலாம். மேலான அன்பு யார் இடத்துல இல்லைன்னு சொல்ல மட்டும் இல்லை, நம்ம மேலே கொண்ட சிநேகத்தினால நான் உனக்காக ஜீவனை கொடுக்கலன்னா, கொலோசியர் 1 அதிகாரத்தில் 18, 19, 20 வசனம் சொல்லுவபடி, நீ தேவனுக்கு நீசரும் சத்ருவும் விரோதியும் துரோகியுமா தான் நிற்ப. சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் நான் உன்னை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறேன். சத்ருவா விரோதியா இருந்த உன்னை, கோபாக்கனை பிள்ளையா இருந்த உன்னை நான் தேவனுடைய பிள்ளையா மாத்துறேன். அல்லேலூயா. நீ கேட்டன்னு வச்சு ஏசு 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 ஆண்டவரே ஏன் 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 என்ன ஏன் ஏன் அப்படின்னா ஆண்டு சொல்லுவாரு, பிகாஸ் ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ பிசாசுக்காக, அவனோட விழுந்த தூதருக்காக இந்த பண்ணப்பட்ட நரகத்தில் போய் நீ இருக்கிறத என்னால் தாங்கிக்க முடியாது.
நீ போய் நரகத்தில் இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன் ஆண்டவரை உங்களால் தாங்க முடியாது? ஏன்னா ஐ லவ் யூ. ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். அப்போ நேசம், அப்போ பிதாவோட ஒப்புரவாக்கணும்னா ஆண்டவரே நீங்கள் பலியாகணுமே, வேற வழி இல்லையே. தெரியும் தெரியும், மிருகத்தின் ரத்தத்தினால பூர்ணமான மாட்டேன், என்னையே பலியாக கொடுத்தாதான் உண்டுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கொடுக்குறேன், என்னைய உன் மேலே கொண்ட அன்புனால, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் லவ், உன் மேலே கொண்ட அன்புக்கு நான் என்னையே பிதாவுக்கு தருகிறேன். உனக்காக, ஃபார் அஸ், உங்களுக்காக, உனக்காக. இல்லைன்னா உனக்கு வேறு வழியே இல்லை, பிதாவுக்கு தேவனோட ஒப்புரவு ஆகவே முடியாது. ஆனால் உனக்காக நான் அதை என்ன செய்கிறேன்? நான் செய்கிறேன். உன்னை அன்பு கூறுறேன், உன்ட்ட அன்பு கூறுறேன். இப்போ என்ன சொல்கிற தெரியுமா? இப்போது ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அந்த கிறிஸ்து அன்பு எப்படிப்பட்டது? அந்த கிறிஸ்து அவருக்கு என்ன செஞ்சாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் அவருக்கு என்ன பண்ணாரு? ஒரு பக்கம் பிதாவோட அன்பு, பிதா உங்களை நான் திருப்திப்படுத்தணும், உங்க அன்பு என்னையே தரேன், பலியா, காணிக்கையா, சுகந்த வாசனையா என்னையே தரேன், உங்க மேல அன்புனால என்னையே தரேன். சரி, இன்னொரு பக்கம் உங்க மேல உள்ள அன்பு, அதுக்காக என்னையே பலியா தரேன், என்னையே காணிக்கா தரேன், என்னையே தரேன். ஏசையா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அதுல என்ன? அவருக்கு ஒண்ணுமே இல்லை. யோசிக்க, ஏதாவது அவருக்குன்னு ஏதாவது அங்க வச்சாரா? அவருக்குன்னு ஏதாவது சின்னதா மூளையில எங்கேயாவது அந்த அன்பு தான் நான் பார்த்தேன். கிரைஸ்ட் லவ், பியோர் லவ், தேவனுக்கு முழுசா தேவனை நேசிக்கிறதும் முழுசா நம்மளை நேசிக்கிறதும். எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, கிழிக்கப்பட்ட மாதிரி பிதாவுக்கு உங்களுக்கு இந்தாங்க என்னையே தருகிறேன். அவருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. நான் சொன்ன ஒரு சீக்ரெட் இருக்குன்னு, அது இதுதான். இந்த கிறிஸ்துவ போல நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. கிறிஸ்துவ போல நீங்கள் இன்னைக்கு என்ன டிசைட் பண்ண தெரியுமா? என்னைக்கு நான் எனக்கு அப்படின்னு சுயநலம், நான் எனக்கு அப்படின்னு சுயநலம் வருதோ, யூ கேனாட் லவ். கிறிஸ்துவ போல நேசிக்க முடியாது. கிறிஸ்துவ போல உன்னை முழுசா 100% தேவனுக்கும் கொடுக்க முடியாது. கிறிஸ்துவ போல உன்னை மற்றவங்களுக்கும் தர முடியாது. இனி எனக்குன்னு இல்லை, இனி சுயநலம் இல்லை, இனி எனக்குன்னு நான் வாழ போறது இல்லை. இனி நான் வாழ்ந்தாலே அவருக்காக, மற்றவர்களுக்காக, அப்படிதான் நான் வாழ போறேன் அப்படின்னு நீ முடிவெடுத்தா, யூ ஆர் பிகமிங் லைக் கிரைஸ்ட். நீ இயேசுவை போல மாறுறன்னு அர்த்தம். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் அவரை என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. அவர் அன்பை பாரு. உன் செல்ஃபிஷ்னஸ், உன் சுயநலம் நின்னா உன்னால் செய்ய முடியாது. இயேசுவோட சுயம் இருந்தா, பிதாவே ஐயோ இவனு மோசமானவனுக்கு இவ்வளவு அகோரமான மரணம், பயங்கரமான காரியம், என்னால் முடியல, ஐம் சாரி அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் பிதாவில் அன்பு முழுசாக கொடுத்துட்டார். சரியா? நம்மளை பார்த்துட்டு நான் உங்களை நேசிக்கிறேன், உண்மைதான், நான் நேசிக்கிறேன், உண்மைதான். ஆனால் வேற எதாவது இருக்கான்னு பார்க்குறேன், வேற எப்படியாவது உங்களை பரலோகத்தை சேர்க்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா என்னால் இது செய்ய முடியாது. நான் நேசிக்கிறேன், ஆனால் என்னால் முழுசா உங்களுக்காக, பாவியும் துரோகியும் நீசரும் வஞ்சகரும் உங்களுக்காக என்னை முழுசா கொடுக்க முடியாது. ஐ கேனாட் சஃபர். நான் பாதிப்படைவேன், நான் சித்திரவதை பண்ணப்படுவேன், நான் காரி துப்பப்படுவேன், நான் அடி வாங்குவேன், நான் அணிகளால் கடாவப்படுவேன், நான் அப்படி ஆமா இப்படி நான் பாதிக்கப்படுவேன். ஐ வில் சஃபர். எனக்கு பாதிப்பு, வலி எனக்கு, வேதனை எனக்கு. நான் நேசிக்கிறேன், என்ன தரமாட்டேன், என்ன அப்படி தர முடியாது, அப்படி சொல்லல, நான் நேசிக்கிறேன், அதனால இதை எதையும் நான் பார்க்கல, என்ன தரேன், என்ன கொடுக்குறேன். எனக்கு நான் எதையும் இருக்கல. ஒரு பக்கம் தேவனுக்கு,
ஒரு பக்கம் உங்களுக்கு, ஒரு பக்கம் தேவனுக்கு, ஒரு பக்கம் உங்களுக்கு. அப்ப கிறிஸ்து இயேசு நீங்க எங்க இருக்கீங்க? அந்த அன்புல. அந்த அன்பு தான் எனக்கு. பிதாவினிடத்தில் அன்பு, உங்க மேல உள்ள அன்பு, அதான் எனக்கு. அந்த அன்புக்காக நான் தரேன், நான் ஒப்பு கொடுக்க. இப்ப என்ன காமிக்கிறாருன்னா, தேவே சஞ்சாதிகார் போடுப்பா 1-2 வருஷம். பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவதாக இருந்து கிறிஸ்து எப்படி நம்ம இடத்துல அன்பு கொண்டிருக்கிறாரோ அப்படி நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுங்க. 2ஆம் வசனம் போடுங்க. அன்பிலே நம்ம அன்பு கொண்டு போகிறோம், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ எப்படி அன்பிலே நடந்துக்கிறோம்? சரியா? கிறிஸ்து அன்புக்கு எவ்வளோ தேவன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் நம்ம இப்படி கிறிஸ்துவ போல அன்புக்காக நம்மளை ஒப்பு கொடுத்துடணும்? லைஃப் லாங், கடைசி மூச்சு வரை இனி இதுதான் லைஃப். எனக்கு நான் வாழ போகிறது இல்லை, தேவனுக்காக, மற்றவர்களுக்காக. அன்பு அவளை பற்றி சொல்ல கேளுங்க. அவங்க உங்களை பற்றி சொல்லணுமா? யாரும் என்ன சொல்லக்கூடாதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப அறிவுங்க, அவங்களுக்கு வேத அறிவு ரொம்ப, அவங்களுக்கு நாலேஜ் ரொம்ப, அவங்களுக்கு ஆஸ்தி ரொம்ப, அவங்களுக்கு அந்தஸ்து ரொம்ப, அவங்களுக்கு படிப்பு ரொம்ப, அவங்களுக்கு திறமை ரொம்ப, அதெல்லாம் ரொம்ப. இதெல்லாம் அடையாளம் இல்லாமல் ஒன்னே ஒன்று சொல்லட்டும், உங்கள் சாவில், உங்கள் மரணத்தில் சாட்சி சொல்கிறதா இருந்தால் எல்லாரும் ஒன்னே ஒன்று சொல்லட்டும், அவங்க அன்பானவங்கன்னு சொல்லட்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை நான் அந்த சகோதரிடத்தில், அந்த தாயாரிடத்தில், அந்த தகப்பனிடத்தில், அந்த சகோதரனிடத்தில் நான் பார்த்தேன். எல்லாரும் ஒரே போல் சொல்லட்டும் சாட்சி, எஸ் அன்பை நான் பார்த்தேன்னு சொல்லட்டும். அந்த அன்பை பார்த்தேன்னு சொல்கிற அது இந்த தேதியிலிருந்து சொல்லட்டும். உங்கள் மரணத்தில் இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதியை சொல்லட்டும். மார்ச் மாதம் 16ஆம் தேதி 23ஆம் தேதி 2 தினத்துக்கு பிறகு தான் இவங்க வாழ்க்கையில் நான் அதுக்கப்புறம் பார்த்தது என்னன்னு சொன்னால், ஃபுல்லாக நான் பார்த்தது அன்பு தான். என் புருஷன்ட்ட நான் பார்த்தது அதுக்கப்புறம் பார்த்தது என்ன தெரியுமா? என் புருஷன்ட்ட அன்பு தான். என் மனைவிட்ட அதுக்கப்புறம் பார்த்தது என்ன தெரியுமா? அன்பு தான். என் அம்மாட்ட நான் பார்த்தது என்ன தெரியுமா? அன்பு தான். என் பிள்ளைகிட்ட நான் பார்த்தது என்ன தெரியுமா? அன்பு தான். சக விசுவாசிகிட்ட நான் பார்த்தது என்ன தெரியுமா? அன்பு தான். ஊழியர்கிட்ட நான் பார்த்தது என்ன தெரியுமா? அன்பு தான். சொல்லட்டும், சொல்லட்டும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்போம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பிலே நடந்து கொள்வதற்கு என்ன எப்படி காரியன்ட்டு வருவாரம் ஜெபத்தோட என்ன செய்வோம்? ஆராதனை பங்கு பெறுவோம். ஏழ்மை நிற்போம். டைம் ஆனாலும் ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் பாடி என்ன செய்வோம்? எடுத்து வச்சிங்களப்பா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி, இது 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டு, ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடின்னு சொல்லிடுறோம். ப்ளே பண்ணுங்க, பாட்டு வரிகள் போடுங்க. அதிகாலையில் திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த பாடல்தான் போடுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே பாவங்களார நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பரியாடி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க இழிப்பெடுத்தி பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே
அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. ஆட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். ஆட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் உமக்கு தானே. இது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. மாம்சமான இறையை என்று கிழித்து போது வழி திறந்தீ. மாம்சமான இறையை என்று கிழித்து போது வழி திறந்தீ. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் துளைய செய்தி. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் துளைய செய்தி. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே
உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க இருப்பெடுத்தீர் பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அணுவிலமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நம்ம எல்லாரும் கண்களை மூடிட்டு எல்லாரும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தேவனிடத்துல கேட்போம். தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை போல நான் அன்பு கூறணும். ஏசையா, உம்மை போல ஒரு சுயலமற்ற ஒரு அன்பு இன்றிலிருந்து நான் வாழணும், எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்போம். ஆண்டவரிடத்துல கண்களை மூடி எல்லாரும் அந்த சுயநலமற்ற அன்பு, இயேசுவே இடத்துல இருக்கிற அந்த சுயநலமற்ற அந்த அன்பு நான் என் வாழ்க்கையில கடைசி மூச்சு வரையிலும் வருகை வரையிலும் கடைபிடிக்க எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். வல்ல பிதாவே, நடியுடைமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறந்தவரை அப்பா அந்த நேரத்தில் குமாரனாகி இயேசுவின் நாமத்தின் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். எங்களோட இந்த நாளிலே நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, குமாரன் இயேசுவை போல எங்களை மாற்றும். ஏசையா, உம்மை போல இந்த சுயநலமற்ற அன்பு எங்களிடத்தில் காணப்பட எங்களை முழுவதுமாய் அன்பின் நிமித்தமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க, முழுவதுமாய் அன்பின் நிமித்தமாக நாங்கள் மற்றவர்களுக்காய் வாழ ஆண்டவரே எங்களை மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரே மற்றவர்களுக்கு அன்பிலே நடந்து கொள்ள, அன்பாய் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியாய் கரங்களை உயர்த்திருக்க, ஒவ்வொருக்கும் கிருபை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படியாய் உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், பலன் தாரும், கிருபை தாரும். உம்மை போல எங்களை மாற்றும், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பும் இதோட எப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.